Okay, let's now discuss about the vertebrates. It is otherwise known as chordates. One of the best example for chordates, rabbit, Oryctolagus cuniculus. The taxonomic position of rabbit: phylum Chordata, subphylum Vertebrata, class Mammalia, order Lagomorpha, genus Oryctolagus, species Cuniculus. So rabbit அப்படினாவே நமக்கு ரொம்ப பிடிச்ச one of the interesting mammals. So let's now discuss about the common rabbit Oryctolagus cuniculus. Habit and habitat. The rabbits are gentle and tamed animals. They show leaping movement and live in burrows. And குகைகளில் வாழக்கூடிய ஒரு mammals தான், ஒரு அழகான mammals தான் எது அப்படின்னா rabbit. They are distributed throughout the world. They are herbivorous. Why they are herbivores? The rabbit feeding only grass, so the animal is known as herbivore animal அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Feeding on grass and vegetables like turnips, carrot and lettuce and அருகம்புல். ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் grasses and vegetables and fruits ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் எது அப்படின்னா rabbits அப்படிங்கிறது. Rabbits are gregarious. What is mean by gregarious? மூவிங் இன் குரூப். அப்போ சிங்கிளாக வந்து ரேபிட் வந்து மூவ் ஆகுமா அப்படின்னா மூவ் ஆகாது. ஸோ குரூப்பாக மூவ் ஆனிச்சு அப்படின்னா தே ஆர் நவுன் அஸ் கிரிகாரியஸ் அனிமல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நவுன் அஸ் ஷேப், சைஸ் அண்ட் கலரேஷன். இட் ஹாஸ் எலாங்கேட்டட் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பாடி. மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் சேம் இன் சைஸ். தே க்ரோ அபவுட் 45 cm in length and weight about 2.25 gram as adult. Gram is not 2.25 kilogram as adult. The color vary from white to black and white. The body is covered with fur which serve to keep it warm. அப்போ mammals அப்படின்னாவே it is one of the unique character. The body is covered by epidermal hairs. அந்த epidermal hairs அப்படிங்கிறது ரேபிட்டோட பாடியில் ஃபர்ராக வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா கவர் ஆகிருக்கு. என்ன ரீசனுக்காக அந்த ஃபர் கவர் ஆகிருக்கு அப்படின்னா பாடியை வந்து எனி டைமும் வார்மாக வச்சுக்கிறதுக்காக அந்த எபிடர்மல் ஹேர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கால்டு எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் த ரேபிட். ஸோ அந்த ரேபிட்டோட டயக்ராம் பிக்சர் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு தெரியும். இயர் அதாவது காது இருக்குது, ஐ லொக்கேட் ஆகிருக்கு, மவுத், அப்பர் ஆர்ம் அண்டு ஃபோர் ஆர்ம் அண்டு டிஜிட்ஸ் அண்டு ஃபுட்ஸ் அண்டு டைல் அண்டு தை அண்டு ட்ரங்க் அண்டு நெக். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்டு ஒரு பியூட்டிஃபுல் அனிமல் தான் எது அப்படின்னா ரேபிட்ஸ் அப்படிங்கிறது. பாடி டிவிஷன். த பாடி ஆஃப் த ரேபிட் இஸ் டிவைசபிள் இன்டு ஹெட் அண்டு நெக் அண்டு ட்ரங்க் அண்டு டைல். அப்போ ரேபிட்டோட பாடி இஸ் கிளாசிஃபைட் இன்ட்டு 4 டைப். ஃபஸ்ட்டு பார்ட்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹெட்டு, செகண்ட் பார்ட்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா நெக்கு, தேர்டு பார்ட்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா ட்ரங்க்கு, ஃபோர்த்து பார்ட்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா டைல். The first part is called head. Head is ovoid in structure and flattened and bears a truncate snouts, and it contain mouth, external nares and eyes and ears and vibrissae. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு தான் நேம் என்ன அப்படின்னா ஹெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The mouth is a transverse slit like bounded by upper lip and lower lip. Just above the mouth or two oblique opening is called nostril. அதாவது நோஸில் இருக்கக்கூடிய 2 ஓப்பனிங்க்கு நேம் என்ன அப்படின்னா nostril அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். From each side of the upper lip tactile hairs or vibrissae whiskers project outward. A pair of large movable external ear or pinnae is situated at the top of the head. அதாவது தலைக்கு மேலே how many காது இருக்குது அப்படின்னா பேர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆர் பின்னே வந்து என்ன இருக்குது அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஹெட். த செகண்ட் பார்ட் இஸ் நவுன் அஸ் நெக். த நெக் கனெக்ட் த ஹெட் வித் த ட்ரங்க். அதாவது பாடியோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன், அந்த ஹெட்டை ட்ரங்கோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்து இது அப்படின்னா நெக் அப்படிங்கிறது. இட் ஹெல்ப் டு டேர்ன் த ஹெட்
அண்டு ஹெட்டை வந்து ஃப்ரண்ட் சைடு அண்டு பேக் சைடு அண்ட் சைட்வேர்டு இதெல்லாம் வந்து டேர்ன் பண்ணுறதுக்காக அந்த நெக் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரங்க். த ட்ரங்க் இஸ் டிவைசபிள் இன்டு an anterior thorax and a posterior abdomen. In female, 4 or 5 teats or nipples are present on the ventral surface between the thorax and the abdomen. The trunk bears 2 pair of pentacti limbs. The forelimbs are shorter than the hind limbs. All the digits bear claves. The anus is present at the posterior end of the abdomen at the base of tail. In female, on the ventral side, a slit like vulva is present. In male, penis is present at the ventral side of the anus. The male has a pair of testes enclosed by the scrotal sac. This is the trunk. Next, tail. The tail is a short. It is used to give signal to other rabbits in the event of danger. அண்டு ஏதாவது ஆபத்து காலத்தில் ஏதாவது டேஞ்சரான டைம் ஆஃப் பீரியடில் இந்த டைலை யூஸ் பண்ணி ஒன் ரேபிட் அப்படிங்கிறது அனதர் ரேபிட்டுக்கு எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா சிக்னலாக ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டைலோட யூசஸ் அப்படிங்கிறது. த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் நவுன் அஸ் இன்டெக்யூமெண்ட். த இன்டெக்யூமெண்ட் இஸ் நத்திங் பட் த அவுட்வேர்டு ஸ்கின் இஸ் நவுன் அஸ் இன்டெக்யூமெண்ட். த இன்டெக்யூமெண்ட் ஃபார்ம் த outer covering of the body. The structure which are derived from it are hairs and gloves and nails and gland like sweat gland. அப்போ மேமல்ஸ் அப்படின்னாவே மேமல்ஸோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஸ்வெட் கிளாண்ட் அண்ட் செபாசியஸ் கிளாண்ட். இட் இஸ் நத்திங் பட் ஆயில் கிளாண்ட் அண்ட் மேமரி கிளாண்ட். இந்த மாதிரியான கிளாண்டெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் எது அப்படின்னா ரேபிட் அப்படிங்கிறது. மேமரி கிளாண்ட் ஆர் மாடிஃபைடு கிளாண்ட் ஆஃப் த ஸ்கின். They secrete milk and help in the nourishing the young ones. The sweat gland and sebaceous gland embedded in the skin regulate the body temperature. அப்போ பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய கிளாண்டு தான் எது அப்படின்னா ஸ்வெட் கிளாண்டு, செபாசியஸ் கிளாண்டு அண்ட் எபிடெர்மல் ஹேரு அண்டு பிளட்டு இது அண்டு கிட்னி எல்லாமே பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா இன்வால்வ் ஆகுது. The next topic is called coelom. Coelom is nothing but body cavity. Rabbit is a coelomate animal. அப்போ coelom அப்படிங்கிறது பாடி கேவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசம்க்கு நேம் coelomate animal அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The body is divisible into thoracic cavity and abdominal cavity separated by transverse portion is called diaphragm. அப்போ மேமல்ஸ் அப்படின்னாவே மேமல்ஸோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் diaphragm. The diaphragm is a characteristic features of mammals. Breathing movements are brought by the movement of diaphragm. அப்போ ஹியூமன் பீயிங் நம்மளே வந்து ப்ரீத் பண்ணோம், அதாவது இன்ஸ்பிரேஷன் பண்ணுறோம், எக்ஸ்பிரேஷன் பண்ணோம் அப்படின்னா செஸ்ட் ரீஜன் மேலே போய் கீழே வரும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிறது தான் எது அப்படின்னா டயாஃப்ராகம் அப்படிங்கிறது. லங்ஸ் அண்ட் ஹார்ட் லை இன் த thoracic cavity. Various abdominal cavity encloses digestive and urinogenital system. Okay, let's now discuss about the new system is known as digestive system. In digestive system, it including the alimentary canal and it associated with the digestive gland. The alimentary canal consisting of same, it is similar to human being. The first part is called mouth. Mouth is followed by buccal cavity. Buccal cavity is followed by pharynx. Pharynx is followed by esophagus. Esophagus is followed by stomach. Stomach followed by small intestine. Small intestine is followed by cecum. Cecum is followed by large intestine. Large intestine is followed by anus. அப்போ alimentary canal அப்படிங்கிறது it start from the mouth end with anus. This is called alimentary canal. Next, mouth is a transverse slit bounded by upper and lower lips. It lead into the buccal cavity. அப்போ மவுத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா buccal cavity. The floor of a buccal cavity is occupied by a muscular trunk. Jaw bear teeth.
அப்போ அந்த மவுத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு நேம் பக்கிள் கேவிட்டி. இந்த பக்கிள் கேவிட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா மஸ்குலார் டங்க், அதாவது நாக்கு இருக்கும். அந்த மஸ்குலார் டங்க்கில் ஜாஸ் இருக்குது. அண்டு அந்த ஜாவில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா டீத். வெரைட்டி ஆஃப் டீத் என்னவா இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது. The buccal cavity lead into the large tube is known as esophagus through a pharynx. The esophagus open into the stomach. The stomach is followed by small intestine. Cecum is a thin-walled sac present at the junctions of small intestine and large intestine. அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் பெட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு தான் நேம் என்ன அப்படின்னா சீக்கம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த டயக்ராமில் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இட் கண்டைன் பாக்டீரியா, அதாவது சீக்கம் அப்படிங்கக்கூடிய பார்ட்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பாக்டீரியா இருக்குது. தட் ஹெல்ப் இன் த டைஜஷன் ஆஃப் த செல்லுலோஸ். அப்போ ரேபிட் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக வந்து கிராஸ், அதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடுது. அப்போ பிளான்ஸ் இஸ் மெட் ஆஃப் செல்லுலோஸ். அந்த செல்லுலோஸை டைஜஷன் பண்ணுறதுக்கான என்சைம் எங்கே செக்ரீட் ஆகும் அப்படின்னா சீக்கமில் செக்ரீட் ஆகும். அந்த என்சைம்ஸை எது செக்ரீட் பண்ணுது அப்படின்னா அங்கே லிவ் பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செக்ரீட் பண்ணி கொடுக்குது. த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஓப்பன் இன் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன் which has colon and rectum. The rectum finally open outside by the anus. So this is a digestive system of rabbit அப்படிங்கிறது. ஸோ டயக்ராம் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ஈசோபேகஸ் இருக்குது, மவுத் இருக்குது, மவுத் இஸ் ஃபாலோடு பை பக்கிள் கேவிட்டி, பக்கிள் கேவிட்டி இஸ் ஃபாலோடு பை ஈசோபேகஸ். ஈசோபேகஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லாங் மஸ்குலார் டியூப் இஸ் கால்ட் ஈசோபேகஸ். ஈசோபேகஸ் இஸ் ஃபாலோடு பை ஸ்டொமக். ஸ்டொமக் இஸ் ஃபாலோடு பை small intestine. Small intestine is followed by cecum. Cecum is followed by large intestine. Large intestine is followed by rectum and finally end with anus. ஸோ இப்படி தான் ரேபிட்டோட பாடியில் டைஜஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. The next topic is known as digestive gland. The digestive gland are salivary gland and gastric gland and liver and pancreas and intestinal gland. இதெல்லாம் கம்பைன் ஆகி தான் எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. The secretion of digestive gland help in digestion of food in the alimentary canal. Okay, next topic is dentition in rabbit. The teeth are hard bone-like structure used to cut, tear and grind the food material. அப்போ டென்டிஷன் அப்படின்னாவே நமக்கு தெரியும். ஹியூமன் பீயிங் பாடி ஆல்சோ கால்டு டென்டிஷன் அண்ட் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆல் மெம்மல்ஸோட பாடியிலையும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஃபியூச்சர் தான் என்ன அப்படின்னா டென்டிஷன் அப்படிங்கிறது. அப்போ டீத் அப்படின்னாவே டீத் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ட் போன் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த டீத்தோட மெயின் யூசஸ் என்ன அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கு, டியர் பண்ணுறதுக்கு அண்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த ரேபிட் ஹேஸ் 2 set of teeth. The existence of 2 set of teeth in the life of animal is called diphyodont dentition அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The 2 type of teeth are, the first type is called milk teeth. அப்போ மில்க் டீத் அப்படிங்கிறது அந்த ரேபிட் வந்து எங்கோன்ஸாக இருக்கும்போது அதோட பாடியில் இருக்கக்கூடிய டீத்துக்கு நேம் என்ன அப்படின்னா மில்க் டீத். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் டீத் பர்மனன்ட் டீத் இன் அடல்ட். அந்த மில்க் டீத் அப்படிங்கிறது என்ன ஆகிடும் அப்படின்னா கொட்டிடும். அது கொட்டின வேட்டி அகைன் க்ரோ ஆகக்கூடிய டீத்துக்கு நேம் என்ன அப்படின்னா பர்மனன்ட் டீத் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அந்த ரேபிட்டோட லைஃப் லாங் இருக்கக்கூடிய டீத், அதாவது அடல்ட்டில் இருக்கக்கூடிய டீத்துக்கு நேம் பர்மனன்ட் டீத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இட் காமன் ஃபார் ஹியூமன் பீயிங். நம்ம ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும்போதே நம்மளுடைய பாடியில் வந்து பல்லெல்லாம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கொட்டிடும். அதாவது அந்த டீத்துக்கு நேம் என்ன, எங்கோன்ஸாக இருக்கும்போது இருக்கக்கூடிய டீத்துக்கு நேம் என்ன அப்படின்னா மில்க் டீத். அது ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைமில் தான் நம்மளுடைய பாடியில் இருக்கும். ஆஃப்டர் அதெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா விழுந்துடும். அது விழுந்ததுக்கப்புறம் அகைன் க்ரோ ஆகக்கூடிய டீத்துக்கு நேம் என்ன அப்படின்னா பர்மனன்ட் டீத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அதாவது அந்த பர்மனன்ட் டீத் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் லாங் வரலுமே நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடியது டீத். ஸோ தே ஆர் நவுன் அஸ் பர்மனன்ட் டீத். இன் ரேபிட் த டீத் ஆர் டிஃப்ரெண்ட் டைப். ஹென்ஸ் த டென்டிஷன் இஸ் கால்டு ஹெட்டிரோடன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஹெட்டிரோ மீனிங் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட், டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டீத்து. அப்போ ரேபிட்டோட பாடி கண்டைன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத். ஸோ த டென்டிஷன் இஸ் கால்டு ஹெட்டிரோடன்ட். தெர் ஆர் 4 kinds ஆஃப் டீத் இன் மேமல்ஸ்: இன்சிசார்,
it is symbolized with capital I, and canine symbolized with C, and premolar symbolized with PM, and molar symbolized with capital M. This is expressed in the form of dental formula. So அந்த டைபயோடன் டென்டிஷன் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின், அண்ட் ஹெட்டிரோடன் டென்டிஷன் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின். அண்டு ஹெட்டிரோடன் டென்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த 4 டைப் ஆஃப் டீத் லைக் இன்சிசார், கேனின், ப்ரீமோலார் அண்ட் மோலார், இது என்ன அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். This is the dentition of rabbit, arrangement of teeth in jaws, and incisor and canines அப்படிங்கிறது ரேபிட்டோட பாடியில் வந்து ஆப்சண்ட் இல்லை. ஸோ அந்த கேனின்ஸ் அப்படிங்கக்கூடிய பிளேஸை ஒரு கேப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில் பண்ணுது. அந்த கேப்புக்கு நேம் என்ன அப்படின்னா டயாஸ்டிமா. அதுக்கடுத்து என்ன டீத் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரீமோலார் இஸ் ஃபாலோடு பை மோலார் அப்படிங்கக்கூடிய டீத்தெல்லாம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வெரைட்டி ஆஃப் டீத் இருக்கிறதுனால டென்டிஷன் இன் ரேபிட் இஸ் கால்ட் ஹெட்டிரோடன் டென்டிஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் அப்பர் ஜா இருக்குது, அண்ட் லோயர் ஜா இருக்குது. நெக்ஸ்ட்டு dental formula is a simple method of representing the teeth of a mammals. The number of each kind of teeth in the upper and the lower jaw on one side is counted. The dental formula is incisor 2/1. அப்போ 2 அப்படிங்கிறது upper jaw, 1 அப்படிங்கிறது lower jaw. Next canine 0/0. அப்போ கேனின்ஸ் அப்படிங்கிறது அப்பர் ஜா அண்ட் லோயர் ஜா, ரெண்டு ஜாவிலையுமே கேனின் அப்படிங்கக்கூடிய டீத் இல்லை. கேனின் அப்படிங்கக்கூடிய டீத்து ஆப்சண்ட். ப்ரீமோலார் 3/2. அப்போ 3 அப்படிங்கிறது அப்பர் ஜா, 2 அப்படிங்கிறது லோயர் ஜா. நெக்ஸ்ட்டு மோலார் 3/3. அப்போ 3 அப்படிங்கிறது அப்பர் ஜா, 3 அப்படிங்கிறது லோயர் ஜா. இன் ரேபிட் விச் இஸ் ரைட்டன் ஆஸ் 2033/1023. This is a dental formula. It is one of the important 2 mark question. The canines are absent in rabbit dentition. The gap between the incisor and premolar is called diastema. It helps in mastication and chewing of food in herbivorous animal. This is a functions of the diastema. அப்போ அந்த டயாஸ்டிமா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் டயாஸ்டிமா, ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு, வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் த டயாஸ்டிமா அப்படிங்கக்கூடிய ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். த ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் பை எ பேர் ஆஃப் லங்ஸ். அப்போ ரேபிட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெல் டெவலப்டு மேமல்ஸ் அப்படிங்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது பேர் ஆஃப் லங்ஸ் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. which are light spongy tissue enclosed in the thoracic cavity. The thoracic cavity is bound dorsally by the ventral column and ventrally by the sternum, laterally by the ribs. And ventral side la enna locate ஆகிருக்கும் அப்படின்னா sternum இருக்கும், அண்டு பேக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வெர்டிபிரல் காலம், அதாவது பேக் போன் இருக்கும். அண்டு லேட்ரல் சைடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரிப்ஸ் இருக்குது. இதெல்லாம் கம்பைன் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னா செஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் thoracic cavity. ஆன் த லோயர் சைடு ஆஃப் த thoracic cavity is the dome shaped diaphragm. Each lungs is enclosed by a double membrane is called pleura. Mammals அப்படின்னாவே mammals-ஓட lungs is covered by one of the double membrane. அந்த double membrane-க்கு நேம் என்ன அப்படின்னா pleura அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். In atmospheric air passes through the external nostril and nasal passage into the pharynx. From the pharynx it passes through the glottis into the windpipe. அப்போ நாஸ்ட்ரில் வழியாக அந்த அட்மாஸ்பியரிக் ஹேர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்டர் ஆகுது. நாஸ்ட்ரில் வழியாக என்டர் ஆகக்கூடிய ஹேர் ஃபர்தராக எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா ஃபேரிங்ஸுக்கு மூவ் ஆகுது. ஃபேரிங்ஸில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபர்தராக எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா கிளாட்டிஸ் டு ஃபைனலி வின் பைப்புக்கு ஹேர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்டர் ஆகுது. The anterior part of the windpipe is enlarged to form the larynx or voice box, with it wall supported by the 4 cartilaginous plates. Inside the larynx lie the vocal cord. It vibration result in the production of sound. It is common for human being. The larynx lead into trachea or windpipe. So this is a
respiratory system of the rabbit. For example, the diagram, you see the diagram, this is the lungs of rabbit. Mouth is followed by pharynx is followed by larynx is followed by trachea is followed by bronchi is divided into two tube, that is called bronchiole அப்படினு மென்ஷன் பண்றோம். and each bronchioles is furtherly divided into numerous tube, this is called balloon like alveoli அப்படினு மென்ஷன் பண்றோம். இதுதான் lungs of rabbit அப்படிங்கிறது. The tracheal wall are supported by ring of cartilage which help in the free passage of the air. It is one of the important 2 mark question. The epiglottis prevent the entry of food into the trachea through the glottis. The trachea divide into 2 bronchs called bronchi அப்படினு மென்ஷன் பண்றோம். One entering into the each lungs and dividing into further branches called branchiole அப்படினு மென்ஷன் பண்றோம், which end in alveoli. Alveoli is nothing but it is one of the balloon like structure. The exchange of the gases take place in alveoli. The respiratory event consisting of 2 types. First one is known as inspiration, breathing in. Second is called expiration, breathing out, allowing exchange of gases oxygen and carbon dioxide. Inspiration is an active process while expiration is a passive process. அப்போ இன்ஸ்பிரேஷனுக்கு இட் நீட் ஃபார் எனர்ஜி, எக்ஸ்பிரேஷனுக்கு இஸ் நாட் நீட் ஃபார் எனர்ஜி. ஸோ ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இன்வால்விங் ஏடிபி அண்ட் பேசிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நாட் இன்வால்விங் ஏடிபி. ஓகே, லெட்ஸ் go to the topic is known as circulatory system. Circulatory system is formed of blood and blood vessel and heart and limb. இதெல்லாம் கம்பைன் ஆனால் தான் அதுக்கு நேம் என்ன அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். இன் மேமல்ஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் எவால்வ்டு பிகாஸ் இட் டிரான்ஸ்போர்ட் த நியூட்ரிஷன், இட் டிரான்ஸ்போர்ட் த ரெஸ்பிரேட்டரி கேசஸ், இட் டிரான்ஸ்போர்ட் த வேஸ்ட், இட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. த ஹார்ட் இஸ் பியர் ஷேப்டு and lies in the thoracic cavity in between the lungs. அப்போ லங்ஸுக்கு பெட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு தான் நேம் என்ன அப்படின்னா ஹார்ட். இந்த ஹார்ட் அப்படிங்கிறது பியர் ஷேப்பில் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கு. The heart is enclosed by the double layered membrane is called pericardium அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். It is similar to human being. Human being heart is also called covered by double walled membrane is called pericardium. The heart is 4 chambered with 2 auricles and 2 ventricles. The right and left auricles are separated by interauricular septum. Similarly, the right and left ventricle are separated by interventricular septum. The right auricle open into the right ventricle by right auriculoventricular aperture guarded by a tricuspid valve. The tricuspid valve contain 3 flaps, so they are known as tricuspid valve அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The left auricle open into the left ventricle by left auriculoventricular aperture guarded by a bicuspid valve. It is otherwise known as mitral valve அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Bicuspid valve contain 2 flaps, so they are known as bicuspid valve அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The opening of the pulmonary artery and aorta are guarded by 3 semilunar valve. You see the diagram of the heart of rabbit. So heart is classified into mainly 4 chamber, 2 auricles and 2 ventricles. The auricles are the upper chamber, ventricles is the lower chamber. The heart is covered by the cardiac muscles. So it entire life complete ஆகிற வரலாம் அது என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆகுது, ரிலாக்ஸேஷன் ஆகுது. The right auricle receive deoxygenated blood through 2 precaval superior vena cava and 1 post caval அதாவது inferior vena cava veins from all parts of the body. The left auricle receive oxygenated blood from the pulmonary veins from the lungs. From the right ventricle arises pulmonary trunk
which carry the deoxygenated blood to the lungs, and from the left ventricle arises a systemic aorta which supply the oxygenated blood to all parts of the body. So this is a circulatory system of rabbit. One of the circulatory system, heart and blood vessel and blood அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஹார்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்கன். எனி டைமும் லைஃப் ஃபுல்லாக பம்ப் ஆகக்கூடிய ஆர்கனுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹார்ட். எதை பம்ப் பண்ணுது அப்படின்னா பிளட் அப்படிங்கக்கூடிய லிக்விடை பம்ப் பண்ணுது. அண்ட் பம்ப் பண்ணும்போது அந்த பிளட் அப்படிங்கக்கூடிய லிக்விட் பிளட் வெசல்ஸ் மூலமாக ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சர்க்குலேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் ரேபிட். Okay, let's go to the system is known as nervous system of rabbit. The nervous system in rabbit is formed by the three type of nervous system. First one is known as CNS, central nervous system. Second one is called PNS, peripheral nervous system. Third one is called ANS, autonomic nervous system. Okay, the first one, central nervous system. It consisting of brain and spinal cord. The second is called PNS, peripheral nervous system. It is formed of 12 pair of cranial nerves and 37 pair of spinal nerves. Cranial nerves அப்படிங்கிறது பிரெயின்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய நர்வ்ஸுக்கு நேம் cranial nerves, அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய நர்வ்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். தேர்ட் ஒன் ANS, autonomic nervous system. It comprises of sympathetic and parasympathetic nerves. எல்லாம் கம்பைன் ஆகி ANS அப்படிங்கக்கூடிய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, பிரெயின் இஸ் சிச்சுவேட்டட் இன் த கிரானியல் கேவிட்டி, அதாவது கபாலம். அந்த கபாலம் அப்படிங்கக்கூடிய கிரானியல் கேவிட்டிக்கு உள்ளே தான் பிரெயின் அப்படிங்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்கன் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரொடக்ட் ஆகிருக்கு. இட் இஸ் கவர்டு பை 3 மெம்பரைன், அதாவது பிரெயின் இஸ் கவர்டு பை 3 மெம்பரைன் இஸ் கால்டு meninges. The first membrane is called outer dura mater, the second inner bia mater, and outer dura mater and inner bia mater. இந்த outer dura materக்கும் inner bia materக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய மெம்பரைன் தான் என்ன அப்படின்னா மிடில் அரக்னாய்டு மெம்பரைன் அப்படிங்கிறது. The brain is divided into 3 types. The first type, forebrain. It is otherwise known as prosencephalon அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The second type, midbrain. It is otherwise known as mesencephalon அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Third one, hindbrain. It is otherwise known as rhombencephalon அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Forebrain consisting of pair of olfactory lobe, cerebral hemisphere and diencephalon. The right and left cerebral hemisphere are connected by transverse band of nerve tissue is called corpus callosum அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். So this you see the diagram of the brain of rabbit, dorsal view. ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அதோட பிரெயின் என்ன ஆகும் அப்படின்னா வியூ ஆகும். ஓல்ஃபேக்ட்ரி லோப் இருக்குது, அண்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, அண்டு டயன்செஃபலான் லொக்கேட் ஆகிருக்கு, அண்டு ஆப்டிக் லோப் இருக்குது, அண்டு செரிபெல்லம் இருக்குது, அண்டு மெடுலா ஆப்ளங்கேட்டா அப்படிங்கக்கூடிய அந்த எண்டு பார்ட் இருக்குது. மெடுலா ஆப்ளங்கேட்டா இஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ திஸ் இஸ் அ பிரெயின் ஆஃப் த ரேபிட் அப்படிங்கிறது. The midbrain including the optic lobes, the hindbrain consisting of the cerebellum, pons varoli and medulla oblongata. You will study about the details of mammalian brain in the chapter on nervous system. ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு நியூ சாப்டரை நம்ம ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் நம்ம ஹியூமன் பிரெயினை பற்றி டீட்டெயிலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, the next topic is called urinogenital system. urinogenital system அப்படின்னு சொல்லும்போது யூரினோ மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அண்டு ஜெனிட்டல் மீனிங் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அண்டு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அண்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த போத் டூ சிஸ்டமும் கம்பைன் ஆன ஒரு சிஸ்டமுக்கு நேம் என்ன அப்படின்னா யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இட் கம்ப்ரைசஸ் அ urinary or excretory system and the genital or reproductive system. Therefore, there are usually described as urinogenital system in vertebrates.
Okay, let's now the system is known as excretory system. Each kidney is made up of several nephrons. அப்போ excretory system அப்படின்னு சொல்லும்போது in mammals it is made up of kidney. In each kidney is made up of several nephrons, அதாவது millions of nephrons. It is separate the nitrogenous waste from blood and excrete in it the form of urea. அப்போ பிளட்டை இந்த கிட்னி அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா பியூரிஃபை பண்ணுது. பியூரிஃபை பண்ணி என்ன ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா யூரியா அப்படிங்கக்கூடிய ஃபார்மில் டே பை டே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா யூரின் மூலமாக ரிலீஸ் பண்ணுது. திஸ் இஸ் அ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். கிட்னி ஆர் டார்க் ரெட் இன் கலர், bean shaped organ situated in the abdominal cavity. From each kidney arises a ureter which open posteriorly into the urinary bladder, and urinary bladder lead to the thick walled muscular duct is called urethra. அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கிட்னி is followed by ureter, and both two ureter is joined with urinary bladder. Urinary bladder is finally arises a urethra. This is called excretory system of rabbit. Okay, let's now the system is called reproductive system. Sexual dimorphism is exhibited in rabbit. The male and female sex are separated and are morphologically different. But leech அப்படின்னு சொல்லும்போது லீச்சோட சேம் பாடியில் மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருந்தது. ஸோ தே ஆர் நவுன் அஸ் ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். பட் ரேபிட் அப்படின்னு சொல்லும்போது இட் டோட்டலி டிஃப்ரெண்ட். செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இட் இஸ் எக்ஸிபிட்டட் இன் ரேபிட். த மேல் ஆர்கானிசம் செப்பரேட் ஆகும், ஃபீமேல் ஆர்கானிசம் வந்து செப்பரேட்டாகவும் இருக்கும். ஸோ தே ஆர் நவுன் அஸ் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். Okay, let's now discuss about the male reproductive system. The male reproductive system of rabbit consisting of pair of testes which are ovoid in shape. அப்போ டெஸ்டிஸ் தான் ரேபிட்டோட பாடியில் என்னவா இருக்குது அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக இருக்குது. இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஓவாய்ட் இன் ஷேப்பில் இருக்குது. டெஸ்டிஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை ஸ்க்ராட்டல் சாக் இன் த அப்டாமினல் கேவிட்டி. ஈச் டெஸ்டிஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் numerous fine tubule is called seminephros tubule அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். This network of tubule lead into a coiled tubule called epididymous, which lead into a sperm duct called vas deferens. The vas deferens join in the urethra just below the urinary bladder. The urethra run backward and passes into the penis. There are 3 accessory glands, namely the first one prostate gland, the second is called Cowper gland, the third one is called perineal gland. இந்த 3 glandக்கும் நேம் என்ன அப்படின்னா 3 accessory gland அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது the secretion are involved in reproduction. You see the male reproductive system of rabbit. The rabbit male reproductive system அப்படின்னு சொல்லும்போது 2 testis லொக்கேட் ஆகிருக்கு. 2 testisக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா 2 testis இருக்குது. இட் இஸ் கவர்டு பை ஸ்க்ராட்டல் சாக் அண்டு எபிடைட்டிமிஸ் இருக்குது. அண்டு எபிடைட்டிமிஸ்லேருந்து ஃபைனலாக என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா vas deferens is joined with the urethra, and urethra is arising from the penis. அண்டு ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது, கவுபர் கிளாண்ட் இருக்குது, பெரினியல் கிளாண்ட் இருக்குது. இது மூணுமே என்ன அப்படின்னா அக்சசரி கிளாண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அண்டு அனதர் ஒன் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இதோட அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அதாவது கிட்னி அப்படிங்கிறது என்ன கலரில் இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது. அதிலேருந்து அரைஸ் ஆகக்கூடிய அந்த எல்லோ கலர் டியூபுக்கு நேம் என்ன அப்படின்னா யூரிடர். அந்த யூரிடர் இஸ் ஜாயின்ட் வித் த யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னா யூரித்ராவில் ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் of rabbit and also excretory system. Okay, let's now discuss about the female reproductive system in rabbit. The female reproductive system of rabbit consisting of a pair of ovaries which are small ovoid structure.
There are located behind the kidneys in the abdominal cavity. A pair of oviduct open into the body cavity by a funnel-shaped opening from each side of the ovary. The anterior part of the oviduct is the fallopian tube. It leads into wider tube is called uterus. The uterus join together to form a median tube called vagina. The common tube is formed by the union of urinary bladder and the vagina, and it is called urinogenital canal or vestibule அப்படினு மென்ஷன் பண்றோம். It run backward and open to the exterior by a slit-like aperture is called vulva. A pair of Cowper gland and perineal gland are the accessory gland present in the female reproductive system. You see the female reproductive system in rabbit. ஸோ ஓவரி இருக்குது. அந்த ஓவரிக்குள்ளே வந்து என்ன லொக்கேட்டாக இருக்கும் அப்படின்னா ஓவா ஆர் எக் இருக்கும். அந்த ஓவரி நல்லா மெச்சூர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஓவரியிலேருந்து என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா எக் ரிலீஸ் ஆகும். அந்த எக் அப்படிங்கிறது அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகி அந்த யூட்டிரஸ் அப்படிங்கக்கூடிய பார்ட்ஸுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீச் ஆகும். அந்த யூட்டிரஸ்லேருந்து ஃபைனலாக வந்து வெஜினா அண்ட் வெஜினாவிலேருந்து ஃபைனலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூரித்ரா வழியாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் a female reproductive system of rabbit அப்படிங்கிறது. It is attached by the excretory system. Kidney, ureter arises the urinary bladder finally open into the urethra. This is a female reproductive system of rabbits. Thank you. So at the end of this lesson we are all discussed two type of structural organization of animals. The first one is called the Indian cattle leech, Hirudinaria granulosa. The second one is called the common rabbit, Oryctolagus cuniculus. Thank you.